பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நாளுக்குரிய வசனம் இந்த பெராக்கா செய்தியிலேருந்து வருகிறது. இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். வாட்ஸ்அப்பில் நிறைய வருது, எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வசனங்கள் போஸ்ட் பண்ணுற இடத்துல நிறைய இது வருது. இந்த நாட்களில் வசனங்கள் நிறையா நம்ம கேட்கும்படியாக பார்க்கும்படியாக நிறைய சேனல்ஸ் நம்மளுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அதுலேருந்து ஒரு அடிக்கடி வர வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒன்று. அந்த வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால தான் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ, அண்டர்லைன் தி வேர்ட். ஜெயம் எப்போதுமே ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரும். நம்ம நினச்சிப்போம் நம்மளுடைய எஃபர்ட்டு, நம்ம பண்ணோம், நம்ம முன்னுக்கு வந்துட்டோம், நம்மளுடைய அறிவு புத்திசாலித்தனத்தில் வந்துட்டோன்னு அந்த நினைப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஜெயத்தோடு ஜீவிக்கிற நம்ம இந்த நாட்களில் ஜெயமோ கர்த்தரால் வந்தது அப்படின்றத நம்ம இந்த நாளில் என்ன செய்யணும்னா அதை நிதானிச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக காணப்படும். ஜெயமுள்ளவர் என் தேவன் இல்லையா? நம் தேவனாய் இருக்கிறார். ஜெயபலமானவர் அவர். யெகோவா நிசி, ஜெய கொடியானவர். ஜெய கொடி அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஜெயம் வரணும்னா அது அவரால் தான் வரும். எல்லாரும் ஜெயம் எடுக்கிறாங்களே, நான் ஆல்ரெடி சொன்னது போல பல வீடியோக்குள்ள எல்லாருடைய ஜெயமும் ஜெயம் ஆகாது. நம்ம கர்த்தரை அறிஞ்சவங்க எடுக்கிற ஜெயம் அப்படின்னா அது பரத்திலிருந்து வருகிற வெற்றி, பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செங்கோல், நம்மளுக்கு இந்த உலகத்தை மேற்கொள்ளும்படியாக ஒரு ஜெயம். ஒரு ஜெயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல நிறைய எதிர்ப்புகள் உண்டு. ஒரு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே நம்மளுக்கு அதிக எதிர்ப்புகள் வந்துடுது. பிசாசானவன் நம்மளை எப்படியாவது அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெறாதபடிக்கு ஏதேதோ எல்லா சோதனைகளும் கொடுக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜெயத்தை பிடிச்சிக்கணும். ஆண்டவரை பிடிச்சிக்கும் பொழுது அந்த ஜெயம் நம்மளுடையதா வந்துடும். அந்த ஜெயம் கர்த்தருடைய பட்டயமாகிய வார்த்தைகள்ல தான் இருக்குது ஜெயம். ஏன்னா ஜெயித்தவர் அதற்குள்ளாக இருக்கிறார். வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். அவர் சிலுவையிலே ஜெயித்தவர், எல்லா அந்தகாரங்களையும் ஜெயித்தவர், பிசாசின் அதிகாரங்களை ஜெயித்தவர் இல்லையா? எவ்வளோ மேன்மை பாருங்கள, மேன்மை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம இதை நினைக்கிறதே இல்லை. வாழ்க்கையில ஜெயம் இல்லை, எனக்கு ஜெயம் இல்லை, எனக்கு இவ்வளோ முயற்சி செய்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா முயற்சிகளை எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டு, கர்த்தாவே இவை எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நடத்துங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணோம்னா ஜெயம் கர்த்தரால வந்துடும். ஜெயம் கர்த்தரால வரும் பொழுது அதை ஒருவரும் அசைக்க முடியாது, அதை ஒருவரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த ஜெயம் அந்த மூமெண்ட்டுக்கு மாத்திரம் இருக்கிற ஜெயமா இருக்காது, அது நித்திய 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 நித்தியமா இருக்கிற ஜெயமா நம்மளுக்கு வரும். அதனால்தான் ஜெயமோ கர்த்தரால தான் வரணும், கர்த்தரால வரணும். நம்ம ஒரு ஜெயம் எடுத்துட்டு சும்மா அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஜெயம் எப்படி வந்தது? இது கர்த்தரால வந்திருந்தா அது உண்மையான செலிப்ரேஷனா நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கணும். இப்போ குதிரைகள் எல்லாம் போருக்கு ஆயத்தான் படுத்துறாங்க. ஆனா ஜெயம் எப்படி வருது? கர்த்தரால தான் வருது. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் கர்த்தரை அண்டினவங்களாம் ஜெயம் எடுத்தாங்க இல்லையா? அப்ப அந்த யுத்தத்தெல்லாம் அவங்க சரி பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனாலயா? இல்லை, அந்த ஜெயம் விக்டரி அப்படின்னாலே கர்த்தர் தான். யெகோவா நிசி அவர். அதனால ஜெயம் நம்மளுக்கு எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் விளைய செய்கிற தேவன் அவராயிருக்கிறார் இல்லையா? விளைய செய்தாதானே காரியங்கள் வாய்க்கும். சீட்டு மடியில போடதான் படும், ஆனா காரிய சித்தி கர்த்தரால் தான் வரும். நான் நினைப்பேன், ஒரு சீட்டு போட்டு எடுக்கிறதுனா அந்த சீட்டில் இருக்கிற பேரை மாற்ற கூட என் தேவன் வல்லமை உள்ளவர். அவரால் கூடாதது எது இருக்குது? தோத்து போற நேரத்தில் அந்த குதிரையை ஜெயிக்க வைக்க என் தேவனால முடியும். தோல்வியான பாதையில் இந்த நாளில் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோமோ அதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாம ஜெயம் எனக்கு கர்த்தரால வரும். கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிற தேவன், அவர் ஜெயித்தவர், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார்ன்றதை நம்ம அந்த வார்த்தைகளை சுதந்திரித்து அதை அறிக்கை இட்டுக்கொண்டே இருந்தோம்னா ஜெயம் நம்மளுது தானே. ஜெயிப்போமா? இந்த நாளில் கர்த்தருக்குள்ளாக
கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய காரியங்கள் என்னென்னலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்துலேயும் ஒரு ஜெயத்தை கொடுப்பாராக. கர்த்தருக்குள்ளாக உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆமென்.